ஹலோ மக்களை, வெல்கம் டு லாஸ் லக்கேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ நாம் ஸ்ரீலங்காவில் இருக்கோம். அண்ட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டிக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். அது என்னென்னா த கலர்ஃபுல் மை ஃபேவரேட் கேண்டி. ஸோ இன்றைக்கி கேண்டியை வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறேன். ஸோ 10 நாள் நான் இன்றைக்கி இங்கே ஸ்ரீலங்காவில் நிற்க போகிறேன். அண்ட் அந்த 10 நாளும் செம்மையாக சுற்றுவோம். நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் போகிற வழியில். ஸோ மக்களே, இதுதான் கேகல்ல. ஸோ இப்போ நம்ம கேகல்லே தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து நம்ம போகிறது இன்னும் இதை தாண்டி. ஸோ நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கலாம். போகிற வழியில் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரோடு இருக்குது தானே, இந்த ரோட்டில் வந்து ஒரு எலிஃபண்ட் ஓப்பனேஜ் இருக்குது. நீங்கள் வந்தால் விசிட் பண்ணலாம். யானை பார்க்கலாம், யானை குளிப்பாட்டுறதை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா போய் பாருங்கள். இது பின்னவலைன்னு கூகுளில் போட்டால் வரும். நான் இப்போ காட்டின இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன். இந்த ஏரியாவுக்கு வந்து மொளகோடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொளகோடையில் வந்து இந்த மாதிரி பாட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மண் பானைங்க, இதை டெக்கரேட் பண்ணுற ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்தால் ஜஸ்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிட்டு போகலாம். ஓகேயா? இது மொளகோடை. ஸோ என்னடா ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ரீலங்கா பற்றி சொல்லலாம் தான் பார்த்தேன். ஸ்ரீலங்கா அப்படின்னா 20 மில்லியன் ஜனத்தொகையை கொண்ட ஒரு ஐலண்ட். செல்லமாக வந்து இந்தியன் ஓஷனில் ஒரு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேச்சுரல் பியூட்டியாலேயே வந்து டூரிசமில் டாப் 10க்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பரான நாடு தான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் மொத்தம் 5 லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதில் ட்ரைசன், வெட்சன், கோஸ்டல் பெல்ட், ஹிலி ரீஜன், ஜெஃப்னா பெனின்சுலா அப்படின்னு 5 லேண்ட்ஸ்கேப். ஸ்ரீலங்காவில் மொத்தம் 8 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குது. ட்ரைசனில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அனுராதபுர புலனறிவு. அதில் வந்து நீங்கள் ராஜகாலத்து ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ் இருக்குது. இதை தவிர வந்து ட்ரைசனில் வந்து யாலவில், பத்து, குமண, வஸ்கமு இந்த மாதிரி நிறைய நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் கேபிட்டல் சிட்டியான ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, கொலம்பு இதெல்லாம் வந்து வெட்சனில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு டெவலப்டான சிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெட்சனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோஸ்டல் பெல்ட். ஸோ கோஸ்டல் பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பீச்சஸ் தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான பீச்சஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னால் மிரிச, உணவாட்டுன, தல்பே, ஹிக்கடுவ, பொல்லேன, தங்கல்ல, கொங்கல்ல, திக்வெல்ல, ஹிரிகட்டிய, ரூமெஸ்ஸில், அதுக்கப்புறம் இந்த பெட்டிக்லோ சைட் போனீங்கன்னா கல்குடா, நிலாவேலி, பாசிக்குடா. அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் அப்படின்னா அருகம்பே சொல்லலாம். இந்த எல்லா பீச்லேயுமே வந்து ஒவ்வொரு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸ்னோக்லிங் பண்ணலாம், டைவிங், சர்ஃபிங், டோட்டல் வாட்சிங், சன்செட், சேஃப் ஸ்விம்மிங் இருக்குது, டொல்ஃபின், வேல் வாட்சிங் இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹிலி ரீஜன். ஸ்ரீலங்காவில் ரெக்கார்டடான வாட்டர் ஃபால் 380க்கும் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வாட்டர் ஃபால் இந்த ஹிலி ரீஜனில் தான் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீலங்காவில் ஹையஸ்ட் வாட்டர் ஃபாலான பம்பரகந்து இங்கே தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வைடஸ்ட் வாட்டர் ஃபாலான போம்புருவல்லையும் வந்து இங்கே தான் இருக்குது. இதை தவிர துன்ஹிந்த, தியலும, ரம்போட, பூனா, ராவணா, போபத்தல்ல, திவான்ஸ் அண்ட் சென்ட் கிளேயாஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் சும்மா கூகுளில் போட்டாலே வந்துடும். இதை தவிர இங்கே நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. பிதுரு தலாகலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நக்கல்ஸ், நமுனுக்குள்ள, ராகல, சமநலகந்த, ஹப்புத்தலே, சமநலகந்த அப்படின்னு வந்து அடம்ஸ் பீக். ஓகே, இது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்கும்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வந்து ஜெஃப்னா பெனின்சுலா. 3 பக்கமும் கடல் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான அழகான பீச்சஸ் இருக்குது. நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது, அழகான கோயில் இருக்குது, திருவிழா, டேஸ்டான ஃபுட் கிடைக்கும். சவுத் இந்தியன் லெவலில் நீங்கள் வைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இங்கே. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து 1% ஆஃப் ஸ்ரீலங்கா தான். இதை தவிர எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. நீங்கள் வரும்போது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வரீங்களா இருந்தாலும், எங்கேருந்து வந்தாலும் இந்தியன் மாதிரியே தான் இங்கே வெஹிக்கிள் எல்லாம் ட்ரைவ் பண்ணுவாங்க. அண்ட் அதே வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தால் ரெண்ட் பண்ணலாம். பைக், ஸ்கூட்டர்ஸ் ரெண்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ரெண்ட் பண்ணலாம். ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, எக்கச்சக்கமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரைஸஸ் கூட ரொம்ப ரீசனபிளாகவே இருக்கும். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து மாவனல்லுக்கு என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாவனல்ல வந்து ஒரு செம்ம நைட் வைப் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா தான். பட் இதையும் தாண்டி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குல்ல?
இப்போ நாம் இருக்கிறது வந்து கடுகண்ணாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒரு ஸ்பாட் ஒன்று இது. நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே இப்படி உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கும் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சரிஞ்சு அப்படியே வந்துடும், அதனால் இதை கட்டுறாங்க திருப்பி வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கடுகண்ணாவு. ஸோ நீங்கள் வந்தோன்னா இங்கே ஜஸ்ட் அப்படியே ஒரு ஏதாச்சும் கடையில் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிற சீசனில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஜூரியாங் இருக்குது, ரமுட்டான், மேங்கூஸ் இதெல்லாம் இருக்குது. அது தவிர வந்து இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பக்கம் வந்து ஒரு கல் இருக்குது. தோண்டிக்கிட்டு தான் வந்திருக்காங்க வெள்ளைக்காரன். இது வந்ததுனால தான் இந்த மேலே இங்கே கேண்டிக்கு வந்து வெள்ளைக்காரன் போயிட்டு ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி இருக்குது. பிலிமத்தலாவை ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பிலிமத்தலாவில் வந்து உங்களுக்கு நிறைய ஒவ்வொரு பக்கமும் போகலாம், வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இந்த போகுது அந்த பிரிட்ஜில் வந்து போனால் அழகல்ல மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு மவுண்டன் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸோ தண்ணி இல்லை அந்த மவுண்டனில், ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் எடுத்துகிட்டு தான் போகணும். பட் ஒரு கேம்ப் சைட் செம்மையாக கேம்ப் அடிக்கலாம். அண்ட் இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே தெரியும், அதில் செம்மையாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னோ வந்தால் ஸ்ரீலங்கா வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேர்த் ட்ரை, செம்மையாக இருக்கும். நல்ல ஹைக் ஒன்று இருக்குது. நம்ம கேண்டி ரீச் ஆகிட்டோம். ஸோ கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பச்சை கலரில் செம்மையாக இருக்குல்ல. இருங்க அங்கங்கே காட்டுறேன்னா. இது வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து கேண்டிக்கு முன்னாடி பேராதனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து இங்கே வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. நீங்கள் வந்தால் நீங்கள் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அண்ட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சிட்டி. இந்த சிட்டி வந்து உள்ளே நான் சிட்டி டூர் ஒன்று போகலாம். அண்ட் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்கும் சிட்டி. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ டைம் வந்து ஒரு 2:30 இருக்கும். கொஞ்சம் விண்டியாக இருக்குது அண்ட் சனி, பட் க்ளவுட் இருக்குது. பாருங்கள், இதுதான் கேண்டியோட வெளியிருந்து பார்க்கும்போது இருக்கிற வியூஸ். நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, பிடிச்ச மாதிரி வந்து தங்கிக்கலாம். செம்ம வியூ பாயிண்ட் இருக்கிற ரிசார்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ வந்தால் நீங்கள் கண்டிப்பாக booking.comல பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகேயா, எப்படி இருக்குது பாருங்க, வேறு லெவலில். ஸோ நம்ம கேண்டி சிட்டி ரீச் ஆகிட்டோம். அண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து முன்னாடி தலதா மாளிகா பக்கம். அண்ட் கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் இருக்குது, ஏன்னா ஸ்கூல் டைம் தானே, அதனால கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. பசிக்குது, முதல்ல போய் சாப்பிடுவேன் என்ன ஏதாச்சும். கஷ்டமாக இருக்குது. ஸ்கூட்டரில் வந்ததுனால டக் டக்குன்னு போட்டு போய்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், அஸ்கிரி மகாசய அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம போய்கிட்டு வந்து கடுகாஸ் தோட்டா அப்படின்னு ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் இருந்து வந்து மாத்தளைக்கு ஆக்சஸ் பண்ணலாம். மாத்தளையில் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிட்டவலை பார்த்தோன்னா ரிவர்ஸ்டன், நக்கல்ஸ் மவுண்டன் ரேஞ்ச் கூட இங்கே தான் இருக்குது. டோட்டல் ஹைட் 42 கிலோமீட்டர்ஸ். அங்கே அது உள்ளே வந்து தூவிலி அல்ல, தும்பரை, சேரை, பம்பரகிரி அல்லன்னு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்கே போகலாம். ஓகே, எல்லோரும் கடுகாஸ் தோட்டம் பார்த்துட்டீங்களா? இப்படியே போகிறது வந்து கடுகாஸ் தோட்டத்திலேருந்து கேண்டி டவுனுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். ஸோ மக்களே, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கேண்டியில் தலதா வீதியில் இருக்கோம். அண்ட் இருங்க, நான் உங்களுக்கு தலதா மாளிகாவை காட்டுறேன். பக்கம் போக முடியுமான்னு பார்ப்போம். முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. இந்த முன்னாடி போகலாம். கிளைமேட் வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து வெயில் அடிச்சுட்டு செம சூடாக இருந்துச்சு. பட் இப்போ தான் செம சில்லாகிடுச்சு. சூப்பராக இருக்குது கிளைமேட். போகலாம். என்னோடய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து கேண்டி கிடையாது. நான் இன்றைக்கி நுவரெலி போய்கிட்டு இருக்கேன். ஸோ நுவரெலி வந்து கேண்டி பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இப்படியே வந்து கேண்டியை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். நைட் ஆகும்போது போய் சேர்ந்துடணும் அங்கே. ஸோ இதுதான் அந்த தலதா மாளிகாவை. இங்கே வந்து ஒரு லோட் புத்தாட ஒரு டூத் இருக்குது. இது கூட வந்து ஒரு யுனெஸ்கோ சைட் தான். 1988 வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. இங்கே பெரஹரை, அதாவது ஒரு திருவிழா மாதிரி ஒன்று நடக்கும் ஜூலை மாதத்தில். அப்போல்லாம் இங்கே நெருங்க கூட முடியாது, செம்ம கவுடாக இருக்கும். டூரிஸ்ட் எல்லாம் எக்கச்சக்கமாக வருவாங்க. இந்த பக்கம் வந்து சும்மா நடக்கலாம். ஒரு
குளம் இருக்குது இந்த பக்கம். அதே காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது அந்த பக்கம். நான் உள்ளே போகல, இன்னொரு நாள் போகலாம், ஏன்னா எனக்கு டைம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து குயின்ஸ் ஹோட்டல். அண்ட் இது கொஞ்சம் ஃபேமஸ். இங்கே நிறைய இந்த கரெக்டாக வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடி போனால் காமிக்கிறேன். ஓகே, இந்த ஹோட்டல் தான். நான் சொன்ன குளம் வந்து இந்த பக்கம் இருக்குது. அண்ட் இப்படி போகலாம் பாருங்கள். ஸோ நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. இது பாருங்கள், நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. எல்லாம் வந்து அப்படியே அந்த குளத்துக்கு சுற்றி அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். எல்லா இடத்தையும் பார்க் பண்ண முடியாது. பாருங்களேன், இந்த பக்கம் தான் வந்தேன். அண்ட் உங்களுக்கு தலதா மாளிகாவை காட்டுறேன். இதுதான் அந்த தலதா மாளிகாவை. தெரியுதுல்ல? இருங்க, முடிஞ்சால் ஜூம் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். அண்ட் இதுதான் அந்த தலதா மாளிகாவை. ஸோ இதில் போகலாம். டிக்கெட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் கரெக்டாக உடுத்துட்டு போகணும் நீங்கள், இல்லைன்னா விட மாட்டாங்க உள்ள. அண்ட் இது வந்து இந்த இதுக்கிட்ட வந்து நிறைய பேர் ஜாக் பண்ணுவாங்க. இதில் ஜாகிங் ட்ராக் ஒன்று இருக்குது பாருங்கள். ஜாகிங் ட்ராக் ஒன்று இருக்குது. நீங்கள் இதில் நடக்கலாம், ஓடலாம், அப்படி உட்காந்துக்கிட்டு வேணாலும் இருக்கலாம். அண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பெருசாக விண்டியெல்லாம் இல்லை. ஸோ பட் நல்லா தான் இருக்குது, கூலாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட். ஸோ அப்படியே நாம் கிளம்பி போகலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நாம் இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் போகிறோம். ஸோ மக்களே, இப்போ நாம் இந்த கேண்டி ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். திரும்ப கொலம்பு சைடுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து நாம் நுவரெலியிலிருந்து வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நான் மெயினாக வந்தது நுவரெலியை போக, பட் உங்களுக்காக வேண்டி நான் கேண்டி டவுனை காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஏன்னா அது நல்லா இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப டிராஃபிக் அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் இங்கே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். இந்த சென்ட்ரல் பாயிண்டில் வந்து இந்த கேண்டியில் இது வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் ஈஸியாகவே. ஸோ இங்கே வக்க முடிச்சிடுவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. Until I see you next time. Tada, bye, good night. Have a great night.